பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுமா? நல்ல கேள்வி. எப்பேற்பட்ட மனுஷனும் கட்டாயம் மாறித்தான் ஆகணும். இயேசு இந்த உலகத்தில் மதம் மாற்ற வரவே இல்லை. யாரையும் மதம் மாற சொல்றதும் இல்லை கிறிஸ்தவம். அல்லது ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தாரா? இல்லைங்க. பிறகு எதுக்கு வந்தார்? மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு வந்தார். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் மனுஷ மிருகமாக இருக்கிறான். தாவீதே சொல்றானே, நான் மிருகம் போல நடந்தேன். ஏன்னா 73ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது அவர் சொல்றார், சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர் தான், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று அப்படின்னு சொன்னவர், துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காணும்போது நான் எப்படி மாறி போறேங்கிறது சொன்னார். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து 73ஆம் சங்கீதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். 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 பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முத்துமாக தீடும் நாமமது. தடை முத்தும்
பாவமகற்றிடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்துக்குவீங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை தூஷிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கிறோம். ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். ஏன்னா துன்மார்க்கன் ஒரு நாள் என்ன செய்வான்? சொல்லாம கொள்ளாம ஓடிப்பான். அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத, பாவிகள் நிற்கிற வழியில நிற்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. அது மட்டுமல்ல, எப்படி இருக்கணும் அதையும் சொல்லியிருக்கார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியவான், நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன்னா அவர் அதிசயம் செய்கிறவர். அதிசயங்கள் செய்கிறவே அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவே நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவே அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவே நமக்குள் வசிக்கிறார். குருடரில் கண்களை திறந்திட்டார் அதிசயம். குருடரில் கண்களை திறந்திட்டார் அதிசயம். அந்த செவிடரில் காதுகளை கேட்க சொல்லார் அதிசயம். அந்த செவிடரில் காதுகளை கேட்க செய்தார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவே அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவே நமக்குள் வசிக்கிறார். அவர் அதிசயமானவர். ஆனா அவரும் தூஷிக்கப்பட்டார். சிலுவையில் இருக்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சரி, அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளான் ஏலியா வந்து இவனை ரட்சிக்கட்டு பார்ப்போம், இவனை விசுவாசிப்போம் சொன்னாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:27 பார்க்கிறோம். அவரை கூட்டிட்டு வந்து போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து அவருடைய மேல் அங்கியை கலட்டி ஒரு சிவப்பான அங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று கூறி பரியாசம் பண்ணினார்கள். தூஷிக்கிறான். ஏன் இந்த தூஷிக்கிற என்ன வருதுன்னா, துன்மார்க்கருடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். அவன்லாம் ஆண்டவரை நம்புறானா?
அவனுக்கெல்லாம் நடக்குதே, அவனுக்கெல்லாம் நடக்குது, அவனுக்கு நடக்காது, எனக்கு நடக்கலையேங்கிறோம். ஐயா, நிச்சயமா உனக்கு சொன்னபடி வார்த்தை வரும். ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். காத்திருந்த போது ஒரு நாள் பலன் வரும். நாம பாடுவோம், காத்திருந்து பலன் அடைந்து கழுகு போல எழும்பிடுவே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கு கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருமையாரே. காக்கு கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருமையாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நிதியில் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நிதியில் தேவன் தாங்கினாரே. நேசத்தோனே எல்லில் தனக்கு நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசத்தோனே எல்லில் தனக்கு நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எனக்கு அன்பானவர்களே, அவரும் தூஷிக்கப்பட்டார். முள்முடிய வச்சு கையில் ஒரு கோலை கொடுத்து முழங்கால் படியிட்டு யூதருக்கு ராஜாவே வாழ்கன்னு சொன்னதோடு நிப்பாட்டலை. அந்த கோலை பிடுங்கி அவர் கன்னத்தில் ஒரு அடி அடித்து, உம்மை அடித்தது யாரு? எங்கே ஞானதிஷ்டியில் சொல்லும். இன்னைக்கு நீங்களும் சில பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியட்டும், நாங்கள் நம்புகிறோங்கிறீங்க. இந்த தூஷணை எல்லாம் எனக்கு இல்லை. வேதம் சொல்லுது, ஏழையை நிந்திக்கிறவன் தன்னை உண்டு பண்ணினவரை பரிகசிக்கிறான். மறந்துடாதீங்க. துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தெரியும். ஏன்னா துன்மார்க்கருடைய வாழ்வு எப்படி இருக்கு? துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில், சங்கீதம் 73 எல்லாரும் எடுத்து வச்சிருப்பீங்க. 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி முதலாந்தே வாசிங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சற்றே சறுக்குதலுக்கும் சற்றே தப்பித்து துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி. அதுதான் பிரச்சனை. அவன் வீம்புக்காரன் தெரியும், ஆனா நம்ம அவன் மேல பொறாம வரும். அவனுக்கெல்லாம் நடக்குதே, அவனுக்கெல்லாம் நடக்குதே, எனக்கு நடக்கலையே. ஐயா, நீ யாருங்கிறது நமக்கு தெரியல. தேவா நலிதிலால் விசேஷித்தவன், ராஜா நலதை தினம் யோசிப்பவன். தேவா நலிதிலால் விசேஷித்தவன், ராஜா நலதை தினம் யோசிப்பவன். எதிலா இல்லை எதிலா என்னோடு இருப்பதிலா, எதிலா இது எதிலா என்னோடு இருப்பதிலா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட காலம் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட காலம் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன்
போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதிலா எதிலா என்னோடு வருவதிலா, எதிலா எதிலா என்னோடு இருப்பதிலா. நல்ல கவனிங்க. துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது அவன் வீம்புக்காரன் நமக்கு தெரியும். ஆனால் துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். எதுக்கோ பொறாமை வர்ற, இதுக்கும் பொறாமை வருதா? என்ன பொறாமை? காரணம் என்ன? மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. ஆனா மரணத்துக்கு பின்னாடி எப்படி இருப்பான்னு தெரியாதுல்ல. மரண பரியந்தம் நல்லா தான் இருப்பான். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மறந்துடக்கூடாது. ஐஸ்வர்ய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நேரத்துக்கு ஒரு ஆடை இல்லையா? நேரத்துக்கு விரும்புகிறபடி ஒரு ஆடை. அவன் நினைச்சதெல்லாம் சாப்பிடும். ஆனால் லாசர் எப்படி இருந்தான்? அவன் சாப்பிடுற மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். 16:21 பார்க்கிறோம். இவனுடைய வாழ்க்கை நேரத்துக்கு ஒரு ஆடை, நினைச்ச சாப்பாடு. இங்க பூமியில எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை, ஆஃப்டர் த டெத் ஒரு வாழ்க்கை இருக்குங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். யார் கூட இருப்பா? மரணம் என்னை சூழ்ந்திடும் நேரம் இயேசு கூடவே இருப்பாராம். உலகத்தில் இருக்க சொந்தங்கள்லாம் விட்டு போயிடும், அவர் கூடவே இருப்பாராம். ஸ்தேவான் மரிக்கும் போது கூட தரிசனத்தை பார்த்தான், அவர் எழுந்து நின்றதை பார்த்தானாம். அப்போ என்ன சொன்னா தெரியுமா? தன்னை பார்த்து நிந்தித்தவர்கள், கல்லறிந்தவர்கள், தூஷித்தவர்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும் தான் ஜெபம் பண்ணான். என் பாவத்தை, இந்த பாவத்தை அவங்க மேலே சுமத்திராதீங்கன்னா. அதாங்க கிறிஸ்தவ ஜீவியம். துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்து நாம் ஒரு நாளும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால், அடுத்த வீட்டை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எவனும் தடுக்க முடியாது, யாரும் மாற்ற முடியாது, கூட்டவும் முடியாது. துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகியவர் மேல் பொறாமை கொண்டேன், மரண பரியந்தம் சாகிற வரைக்கும் அவன் இடுக்கண் அடைவதில்லை. அவருடைய பலன் எப்படி இருக்கு? அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. ஆனால் நம்முடைய பலன் என்ன நமக்கு தெரியாதுல்ல. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, புகலிடமே விடி வெள்ளியே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா பொன்பாளிகையில் ராப்பகலால் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:12 வாசிக்கிறோம். அதனாலதான் அதே பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதினான். எனக்கு அன்பானவர்களே, துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அவன் பலன் உறுதியாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடைகிற உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போலவும் சுற்றிக்கொள்ளும், கொடுமை ஆடையை போலவும் மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கும், தூசிக்கும். என்ன ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்ட?
ஆலயத்துக்கு போயினாப்புல என்ன மாறிடுச்சு, நான் பாரு ஆலயத்துக்கே போகிறதில்ல, நல்லா இருக்கேம்மா. அவர்கள் கண்கள் கொழுப்பினால், கண்ணில் கொழுப்பு இருக்குங்கிறாங்க பாருங்க. சிலருக்கு வாயில் தான் கொழுப்புமா, சிலர் கண்ணிலையும் கொழுப்பு உண்டு. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவருடைய இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு, ஆனா அவங்க எப்படி பேசுறாங்க, சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறது, அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் ஜனங்கள் இந்த வழியாகவே அந்த வழியாக திரும்பி போவான். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரக்கிற மாதிரி தெரியும், ஆசீர்வாதம் நிறைய வர்ற மாதிரி தெரியும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோன்னு கூட சொல்லலாம். இதோ இவர்கள் துன்மார்க்கர். யாரு துன்மார்க்கருக்கு இங்க விளக்கத்தை பத்திக்கங்க. அதனாலதான் நமக்கு பாடுறோம் இல்லையா, பாடுறோம். துன்மார்க்கர் தேர்ந்து வண்ணம் கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு, ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு, நன்றியா துதி பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றியா துதி பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. அவரே சொன்னாரு, விருதாவாகவா என் கைகளை கழுவி, குற்றமில்லாமல் என் கைகளை கழுவுகிறேன், நான் மிருகம் போல இருந்தேன். அப்ப எனக்கு தெரியல. ஒன்று அவனுக்கு தெரிஞ்சது. 23ஆம் வசனத்தை பாருங்க, அதே அதிகாரத்தில். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அதுதாங்க பிரச்சனை. நாம அவரோட இருக்கிறோம், அவனுடைய வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், பின்னாடி போகும்போது தான் தெரியும். ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யமான போல அலறுவான், ஐயோ என் சகோதரன் கூட இந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்க, நான் வந்த இடத்துக்கு யாரும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு எப்படியாவது சொல்லுங்கம்மா. தூஷிக்கும் போதெல்லாம் ஒன்றை நினைச்சுக்கங்க, ஒவ்வொரு தூஷணைக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, அநேகர் ஆச்சரியப்படுறீங்க. ஒரு நாள் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா கழுதையை கொண்டு பேச நீதி சொல்ல வைத்த தேவன் மனிதனை கொண்டு பேச வைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து வருவதற்காய் ஜெபியுங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் 5000 ரூபாய் இருந்தால் தான் நிகழ்ச்சி வரும். ஆண்டவர் இந்த நாள் 30 நாளும் தேவைகளை சந்திக்கணும். இது மட்டுமல்ல, இதில் வர்ற மிச்சத்தை வச்சு தான் 2 சபை, பார்வையற்ற 2 கண்ணு தெரியாத மக்கள் சபை, இவங்களை கூட்டிகிட்டு வரணும், சாப்பாடு ஓட்டு அனுப்பணும், சில நேரம் நல்ல தேவைகளை செய்யணும். இந்த வட்டம்லாம் ஈஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு வந்தது 2 சபைக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். இன்றைக்கு நீங்கள்லாம் கொடுக்குற காணிக்கை தான் இந்த சபை நடத்துது. நான் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பேன். நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், ஐயா நாங்கள் பார்க்கலாமா? தாராளமாக வரும் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா அலைஞ்சிடக்கூடாதுங்கிறக்கா சொல்கிறேன். நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. ஃபோன் பண்ணிட்டு வாங்க, தாராளமாக நீங்களும் எங்களோட உட்கார்ந்து சாப்பிடவும் செய்யலாம், பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் தாங்கலாம், கட்டாயம் இல்லை, விசனமாய் கிடையாது. கட்டுமான பணிக்கு உதவலாம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம், ஒரு நேரம் பிறந்த நாள் திருமண நாளாக இருந்தால் ஒரு நேரம் இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். ஒருவேளை ஐயா பார்வையற்ற மக்களுக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலை கொடுக்கலாம். கண்ணை கொடுக்க முடியாது, ஏன் நல்ல துணிமணிகளை ஒருவேளை நீங்கள் ஜவுளி கடை வச்சுருக்கலாம், ஒரு 50 பேருக்கு வேஷ்டி சட்டையை கொடுக்கலாம், 50 பெண்களுக்கு பார்வையற்றவங்களுக்கு புடவை கொடுக்கலாம். ஆண்டவருடைய வருகையில் இந்த நன்மையும் நினைக்கப்படும். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். உங்களுக்காக நானும் ஜெபிப்பேன். ஒருவேளை கேட்கலாம், எப்படி தொடர்பு கொள்ள?
இதில் 2 நம்பர் வரும். PGM அகஸ்டின், பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின் வரும். இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு கணக்கு வைப்பதற்கும் வழி உண்டு. என்னிடத்தில் கேட்டால் அதற்கான வழியை சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தூஷணை இன்றைக்கு அநேக நேரங்களில் பலரால் தூஷிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம். அந்த தூஷிக்கிற மனிதனே ஒரு நாள் நிச்சயமாய் மாறி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைப்பார். இந்த நம்பிக்கையை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிந்திக்கிறவனையும் சந்திக்கிற ஆண்டவர் இந்த பூமியில ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு. உனக்காக பரிதவிக்கிறவர், எனக்காக பரிதவிக்கிறவர், எனக்காக நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர். உங்கள் கண்ணீரை மாற்றுவார், கவலைகளை மாற்றுவார், வேதனையிலிருந்து விடுதலை தருவார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். புதிதாக கல்விக்கு அடியெடுத்து வைக்க போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, என் பிள்ளைக்காக இவ்வளவு பணம் செலுத்தினேன் கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தை இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் மகளுக்கு திருமணம் நடக்குமா என்று ஒரு குறைவோடு வீட்டிலே வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் கண்ணீரையும் கவலைகளையும் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.